ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்கள் வீட்லேயே நான் எப்படி நெய் செய்கிறேனோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் தினமும் 1 லிட்டர் பால் வாங்குவேன். வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு குடிக்க போக நான் மீதியே எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா நைட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா மார்னிங்கில் எடுக்கும்போது அந்த மேலே அந்த பால் அடையானது கொஞ்சம் திக்னஸ் நிறைய இருக்கும், நல்லா பிரிஞ்சு வந்துடும். அது கொஞ்சம் அதிலிருந்து வெண்ணெயை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் ஒரு பாக்ஸில் தினமும் கைப்படாமல் ஸ்பூனால் எடுத்துப்பேங்க. எனக்கு ஒரு 12 டேஸில் இது ஃபில் ஆகிடும். 10 or 12 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இதில் வெண்ணெய் தனியாக பால் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. இதை நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கையை விட்டு எடுத்துகிட்டே இருக்கும்போது நமக்கு தனியாக வெண்ணெய் தனியாக பால் தனியாக வந்துடும். அது பார்த்தா உங்களுக்கே தெரியுதுங்களா? அப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக ஆட் பண்ணிக்கிட்டு அடுப்பை சிம்லையே கொஞ்ச நேரம் சூடு பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம், ஏன்னா பொங்கி வந்துடும். சிம்மிலே வச்சு அப்பப்போ நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னா ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் நல்லா நெய் பிரிஞ்சு வர்றது நீங்களே பார்க்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஃபைனலாக நெய் பிரிஞ்சு வரும்போது இதில் நம்ம கறிவேப்பிலையோ இல்லை முருங்கை இலையோ சேர்த்து சூடு பண்ண அதோட நெய் நல்லா வாசனையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஃபைனலாக நெய் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.